Audio Jungle. வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழி அருகே அள்ளிவிளாகம் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக சென்று அனைத்து விவசாயிகளிடம் கரும்பு வாங்க அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவிட்டார். கரும்பு விவசாயிகள் மாவட்ட ஆட்சியருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட பாலசுப்பிரமணிய நகரில் சாலையில் மழைநீர் தேங்கி வடிய வழியில்லாமல் இருந்து வருவதால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்தனர். இது குறித்து தகவல் அறிந்த மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி சம்பவ இடத்திற்கு சென்று சாலையில் தேங்கி நிற்கும் மழைநீரை பார்வையிட்டு தண்ணீர் வடிய நடவடிக்கை எடுக்கவும், இனி வரும் காலங்களில் சாலையில் தண்ணீர் தேங்காதவாறு சாலையை சீரமைத்து அகலமான கால்வாய் அமைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து ஈசான்ய தெருவில் 3 வீடுகள் இடிந்து தொடர்பாக கவுன்சிலர் ஜெயந்தி பாபு மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தார். உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தாசில்தார் இளங்கோவனிடம் 3 வீடுகளுக்கும் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டார். தொடர்ந்து சீர்காழி தனியார் பள்ளி அருகே சாலையில் மழைநீர் தேங்கி இருப்பதால் அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இது குறித்து வந்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்திற்கு சென்று சாலைகளில் தேங்கி நிற்கும் மழைநீரை வடிய வைக்க நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். முன்னதாக சீர்காழி அருகே அள்ளிவிளாகம் பகுதியில் பொங்கல் தொகுப்பிற்கு வழங்க கரும்பு கொள்முதல் செய்யும் போது ஒரு சில விவசாயிகளிடம் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டதால் மற்ற விவசாயிகள் ஆத்திரமடைந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் விவசாயிகள் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அள்ளிவிளாகம் பகுதிக்கு சென்று அங்கு கரும்பு விவசாயிகளிடம் நேரடியாக குறைகளை கேட்டு பின்பு அங்கு சாகுபடி செய்யப்பட்ட அனைத்து விவசாயிகளிடம் விகிதாச்சார அடிப்படையில் அரசு விதிமுறைக்கு உட்பட்டு கரும்பு கொள்முதல் செய்ய அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவிட்டார். இதனால் கரும்பு விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்து மாவட்ட ஆட்சியருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். மாவட்ட ஆட்சியரின் ஆய்வின் போது வேளாண்மைத்துறை இணை இயக்குனர் சேகர், வேளாண்மை உதவி இயக்குனர் ராஜராஜன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அன்பரசன், சரவணன், சீர்காழி தாசில்தார் இளங்கோவன், நகராட்சி ஆணையர் ஹேமலதா, நகரமைப்பு ஆய்வாளர் மரகதம், பணி மேற்பார்வையாளர் விஜயேந்திரன், பொறியாளர் கிருபாகரன், வருவாய் ஆய்வாளர் கோபிநாத், கவுன்சிலர்கள் நாகரத்தினம், செந்தில், ராஜசேகர், ஊராட்சி தலைவர் தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்.